5-8 கனெக்ட் ஆகிறதுனால புத்தி தடுமாற்றம், நிலை தடுமாற்றம், சரியான டிசிஷன் மேக் இல்லாத தன்மை தான் இருக்குமோ ஒழிய மற்றபடி உங்களுக்குன்னு இருக்கிற அனைத்துமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் இது வரைக்கும் தெளிவற்ற தன்மையில் இருந்தீங்களோ அதிலெல்லாம் முக்கியமான தெளிவான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழப்பம் ஃபுல்லாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும், இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது. அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடாது. அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில், அதாவது மகரத்தில் சூரியன் என்ட்ரு ஆகிறது தை மாதத்தை குறிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி 1ஆம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான். அதாவது அஸ்வினி 1ஆவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம், அதாவது ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ரத சப்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது. அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும். அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம், வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம். வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதுனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும், கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும். இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும். இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது, ஜோதிட கூறுகளில் சொல்லுது. எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள். அப்போ ஆண் கோள்கள் அப்படின்னம்னா இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய், குரு, சூரியன் எல்லாமே ஆண்கோள்கள். பெண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கிரன், சந்திரன் இதெல்லாமே என்னென்னா பெண் கோள்கள். இன்னும் ராகு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் புதன்றது அலிக்கோள், கேதுன்றது அது அலிக்கோள், சனின்றது அலிக்கோள். இதில் ஆண் அலி, பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாடு நிறையா இருக்குது. முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில், அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வலிமை மிக்கவர்களாகவும், அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியடு, அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயன பகுதியில் விழணும். இந்த உத்தராயண காலத்தில் இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம், நம்ம ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்க இந்த சூரியன், குரு, செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது. அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க. அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார், அவர் குருவோட சாரத்தில் இருக்கார், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் ராகு மீனத்தில் இருக்கார், அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார், சுக்கிரனும் சனியோட சாரத்தில் இருக்கார். அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம், அதாவது அஸ்வினி 1 அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார். குரு ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கார். செவ்வாய்ன்றது புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். இங்கே கேது 1 தான் கன்னியில் இருக்கார், தட்சிணாயன பகுதியில் இருக்கார். அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில், அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க, அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது, இந்த அயனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னாக்கா இந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயனம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண்கோள்கள் அயனத்தில், அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு சந்திரனுடைய சாரத்தில், அதாவது பெண் நட்சத்திரத்துலையும், அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில், அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை. அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை உங்களுக்கு 4/2/2025 18/7/2025 வரைக்கும் உள்ள 183 நாட்கள். அப்போ 183 நாட்கள்ன்றது மோரார்லெஸ் உங்களுக்கு 6 மாத காலங்களில் ஆகிடும். அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப, அதே நேரத்தில் மேஷத்தில்
சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப. இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேசத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதி ஆகும். சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழாண்டு வருஷப்பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுறோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயனம் அப்படின்ற 2 அயன காலங்களில் பார்த்திங்கனாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது. அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையணும். அப்போ தட்சிணாயன காலம் பிறக்கும். அப்போ வந்து ஆண்கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்க வலிமை இழந்த தன்மையில், அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வலிமை இழந்த தன்மையில் இருப்பாங்க. இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண்கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த 183 நாட்கள் எப்படி இருக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அயன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தான் ஆக்டிவில் இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட்டு ராசிக்கு 10 அப்படின்னோம்னாலே 10ஓட திரிவோண பாவம் அப்படின்றது 2, 6, 10. அப்போ 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் ஜாபு ஸ்தானம், 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் தான் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னோம்னாக்கா வேலையில் தான் சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வேலைக்காரகன் அப்படின்றது, அதாவது கர்மகாரகன் அப்படின்றது சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரும் திருவோண நட்சத்திரம் அப்படின்ற ஸ்டாரில் இருக்கார். திருவோண நட்சத்திரம் அப்படின்றது யாரோட சேர்ந்துருக்காரு அப்படின்னோம்னாக்கா புதனோட சேர்ந்துருக்காரு. புதன்ன்றது ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு ஃபுல்லி நெகட்டிவ் ஃபெல்லோ, 8, 11 குடையவர். 8ன்றது அப்போ வேலை வழி ஒரு சிக்கல் இருக்குது. அட் ப்ரெசென்ட்டு நீங்கள் பண்ணுற ஜாபில் எப்போ தூக்குவாங்க அல்லது எப்போ நீக்குவாங்க, அல்லது எந்த ஜாபில் சஃபிஷியண்டான சேலரி இல்லை, அல்லது ஜாபு சேஞ்ச் ஓவர் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு தன்மை ஓடிட்டுருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன், 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். 2 பேருமே சேர்ந்து உங்களுடைய 3ஆம் தைரியஸ்தானத்தில் 3ல் தனித்த புதன் இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. சூரியன் மட்டும் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல 8 குடையவனும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா இருக்கும். அப்போ உங்களுடைய நெருங்கி வரக்கூடிய தொடர்பு உள்ள நபர்கள் கூட எல்லாமே பகைப்பற்ற தன்மையிலையோ அல்லது உங்கள்கிட்ட வந்து டச் இல்லாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்களாக இழுத்து மற்றவங்களுக்கு பிடிச்சாதான ஒழிய மற்றவங்க சும்மா வேண்டா வெறுப்பாக பத்திரிக்கை வச்சா கூட நீங்கள் வந்து படையோடு போய் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூழலை வச்சுக்குவீங்க. நீங்களாம் என்னென்னா நம்மலாம் மதித்து வச்சுருக்காங்க பத்திரிக்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மைண்ட் வைஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை, கடமைக்கு வச்சுப்பாங்க. நீங்கள் போய் அதை பிரதானமாக உங்களுடைய வரவேற்பாக நினைப்பீங்க. அதெல்லாமே அது வந்து நீங்கள் உங்களுடைய கேரியரில் இதெல்லாம் கடந்து வந்த பாதையை நினச்சிக்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய விஷயங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்காத பட்சத்தில், ஏன்னா உங்களோட இடத்துல தைரிய ஸ்தானாதிபதி 4ல் தான் இருக்கார். யார்? சனி. யாரோட சாரத்தில் இருக்காருன்னா குருவோட சாரத்தில் தான் இருக்கார். குரு அட் ப்ரெசென்ட் 7ஆம் இடத்துல இருக்கார். ஏதோ பணம் வருது போகுது, அவ்வளோதான். ஏதோ சிந்தனை ஏதோ தெளிவான தன்மையில் இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் நிஜமான சரியான நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலை. அது மாதிரி தான். ஏன்னா 5ல் இருக்கிற ராகு இந்த வேலையை பார்க்குறாரு. இன்னொன்று 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன், 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன், அவரும் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் சுக்கிரன் ராகுன்றது நுணுக்கமான தன்மையில் உங்களுடைய நாலேஜ் இருக்குது, உங்களுடைய ஐடியாஸ் இருக்குது. ஆனால் ஐடியா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? காசாகுமானாக்கா காசாகலை. நல்ல ஐடியா, உங்களை விட ஐடியா குறைவாக, திறமை குறைவாக, ரொம்ப நாலேஜே இல்லாத பர்சனை உங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்போ, அதிகமான ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்குது. பட் உங்களுக்கு இருக்கானாக்க இல்லை. ஆனால் நல்ல ஒரு யூனிக்கான ஐடியா. ஏன்னா ராகு 5ல் இருந்தாலே அவங்க நுணுக்கமானவர்களாக இருப்பாங்க. நிறையா பொசிட்டிவான தன்மையில இருப்பாங்க. பட் இந்த இடத்துல ராகு யார் சாரத்தில் இருக்காருன்னா சனி சாரத்தில் இருக்கார். 3 + மற்றும் 4 அதிபதி சனியே இப்போ 2, 5 குடையவர். அப்போ சிந்தனை குழப்பம், சிந்தனை தடுமாற்றம் தான் இந்த ராகு செய்கிறார். அப்போ தைரியத்திலையும் குறைக்கிறார். இதெல்லாம் ஒரு பய உணர்ச்சி கொடுக்குறாரு. இந்த வேலையை விட்டுட்டோம்னாக்க என்ன செய்வோம், இந்த வேலையும் போயிடுச்சுனாக்க என்ன செய்வோம், அடுத்த வேலை நமக்கு கிடைக்குமா, அல்லது அடுத்த வேலையில் நம்ம எந்த காலகட்டத்தில் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சஃபல். இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் தைரிய ஸ்தானத்துலேருந்து கெடுக்கிறதுனால இந்த தன்மை. அதுவும் சந்திரனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுவே ஒரு வியாதியாக மாற்றிக்கோட உங்களுக்கான வாய்ப்பு வந்துடும். அப்போ அது ஒரு வியாதியாக மாறுறதுக்குள்ளே நீங்கள் அது ஒரு தெளிவான தன்மையில் இதுதான் என்னுடைய கோல், குறிக்கோள் அப்படின்றது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எப்போயுமே
6, 8 கனெக்ட் ஆனாலே இந்த இடத்துல 8ன்றது யார்? புதன் 3ல் இருக்கார். அவரும் சந்திரன் சாரத்துலேருந்து சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ஆம் இடம் இண்டிகேட் பண்ணுது இந்த தன்மையில் இயங்க போகுதுன்னு. ஆனால் 10ஆம் அதிபதி எங்கே இருக்காருனாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் 8, 6ஓட கனெக்டிவில் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சாரத்தில் தான் அந்த 8 குடையவனும் 10 குடையவனும் இருக்கான் 3ஆம் இடத்துல. அப்போ வேலையில் தடுமாற்றமும் எப்போ வேணாலும் நம்மளை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு போஸ்டிங்கு வேறு ஆள் வருவாங்க, அல்லது நம்மளுடைய டிகிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி தன்மை தான் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன்றது 5ல் இருக்கிறது. இந்த இடத்துல சுயத்தொழில் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக்குங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 5ல் இருந்தாலே அதாவது காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சுயத்தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நாலேஜ் செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எப்பயுமே வாய்ப்புகள் வரப்போ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அடுத்த லெவல் இருக்கும். பொருளாதாரம் அற்ற தன்மையில் நீங்கள் வாழும் பட்சத்தில் நீங்கள் வந்து யாராலையும் மதிக்கப்பட மாட்டீங்க. ஆனால் பொருளாதாரம் பெரிய அளவில் நீங்கள் அதுக்காக நீங்கள் மண்டை பூரா மூளை இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். அப்போ என்னன்னாக்கா அதுக்கு மேலே தலை பூரா பணக்கட்டாக இருந்தால் கூட அது மூட்டை மாதிரி இருந்து தலையில் சுமையாக மாறிச்சுனாக்கா அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அது போல தான் என்னன்னாக்கா பணன்றது தேவை, பட் பணமே இல்லாதது அது பெரிய வேதனை. அந்த மாதிரி தன்மையில் இருக்கும். ஏன்னா இந்த பணத்தை சுற்றி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு 9க்கு சாரம் பெற்று, அதாவது 9உடைய சாரம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து இப்போ மிருகசீரிடத்துக்குள்ளே நுழைய போகிறாரு. இப்போ வக்ரகதி நிவர்த்தி ஆனதுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் உங்கள் ராசியாதிபதியும் செவ்வாய் 8ல் இருக்கார். அப்படின்றப்போ குழப்பமான மனநிலை தான் வரும். இந்த இடத்துல குழப்பமான மனநிலையிலேருந்து நான் எப்படி தீர்க்கமான முடிவுகள் எடுக்க போகிறேன் அப்படின்றது இந்த இடத்துல ராகு தான் சூட்சமான. அதாவது பாம்பு திங்கிற ஊருக்கு போனோம்னாக்கா நடுதுண்டு நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி. தலையை சாப்பிட முடியாது, வாழை சாப்பிட முடியாது. அப்போ நடுப்பகுதினாக்கா சதைப்பற்று அதிகமாக இருக்கும். அந்த பகுதி நமக்கு பாம்பே திங்கிறது கஷ்டம். பட் சதைப்பற்றா இருந்தால் மீனா பாம்பா நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தன்மையில் தான் இதுலேருந்து அதுக்காக நான்வெஜ் என்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான்வெஜ்ன்றது ஒரு ஜீவகாரணியம் மற்ற தன்மை அது. அதாவது இதில் என்னன்னாக்கா அது மாதிரி ஒரு சேஃபர் சைடில் நம்ம கோல் அடிக்கிறது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அப்போ நமக்கு எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களையோ விசாரிப்புகளையோ அல்லது என்ட்ரிகளையோ கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம். இந்த இடத்துல தைரிய குறைபாடு அப்படின்றது இந்த இடத்துல 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கார். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன். அப்போ உங்களுடைய இன்டர்வியூ உங்களுக்கு வந்தால் கூட அது செலக்ட் ஆகிறது இன்னொருத்தராக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு கைக்கு வர மாதிரி இருந்தது கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே வர்றது சக்ஸஸ் ஆகிறது தன்மையில் இல்லை அட் ப்ரெசென்ட் இந்த அயன காலத்தில். ஆனால் இதே நேரத்தில் இந்த அயனத்தோட துவக்கம் தான் இப்படி இருக்குது. இப்போ அட் ப்ரெசென்ட் தான் இப்படி இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 5ஆம் பாவம் தான் மிகப்பெரிய அளவில் எனாமரஸாக ஒர்க் பண்ண போகுது. இந்த இடத்துல 5ஆம் பாவத்தில் உங்கள் சனின்றது 5ல் பிரவேசிக்க போகிறாரு. குருசாரத்திலே இருக்க போகிறாரு. குருசாரத்தில் பிரவேசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுயசாரம் வேறு, அதுக்கப்புறம் புதன் சாரம் வேறு. அப்படின்றப்ப இந்த சனி 5ல் வர்றப்ப நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கனாக்கா புத்தி தடுமாற்றத்தோ ஒரு நிலையான தன்மையில் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சனி 5ஆம் இடத்துல இருக்கிற சனி அது வந்து நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சனி, சொந்த நட்சத்திரம் அந்த இடத்துல உத்திரட்டாதின்ற நட்சத்திரம் இருக்குது. அதில் அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்களையும் அறியாமையே சில நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுக்கு தானாகவே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ நிறையாவே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 8ல் மறைகிறதுன்றது 5, 8 கனெக்ட் ஆகிறதுனால புத்தி தடுமாற்றம், நிலை தடுமாற்றம், சரியான டிசிஷன் மேக் இல்லாத தன்மை தான் இருக்குமோ ஒழிய மற்றபடி உங்களுக்குன்னு இருக்கிற அனைத்துமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தைரியம் மட்டும்தான் குறைவாக இருக்குது. தைரியம் இழந்த தன்மையில் உங்களுடைய ஃப்யூச்சர் நினச்சி தான் பயப்படுறீங்களோ ஒழிய ப்ரெசண்ட்டை நினச்சி நீங்கள் அதாவது ஃப்யூச்சர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு ப்ரெசண்ட்டில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போனால் போதும், கடந்தால் போதும் அப்படின்ற தன்மையில் தான் இருக்கீங்க. அப்போ ஃப்யூச்சர் மட்டுமே பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு 5 தான் ஒர்க் பண்ண போகுதுன்னா 5 குடைவன் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சந்திரசாரத்தில் உங்கள் 9 குடைய சாரம் பெற்றிருக்காரு. அப்படின்றப்ப அதிகபட்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், உயர் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னாக்கா அப்ராட் எதுவும் போகிறதுக்கான வேலைக்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் படிப்பு உயர் படிப்பு படிக்கிறதுக்காக நான் ஏதாவது இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்க தாராளமாக இருக்குது. ஏன்னா 9, 7 கனெக்ட் ஆனாலே இன்னொன்று 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9 குடைய சாரம் பெற்ற தன்மையில் 7ல் இருக்கார். அப்படின்னம்னா படிப்பு உயர் படிப்பு மேல் படிப்புக்காக இப்போ மாஸ்டர் டிகிரிக்காக நீங்கள் முயற்சி பண்ணும் பட்சத்தில் அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான இந்த டைம் பீங் என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் கூட படிக்காமல் அல்லது படிப்பை ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அதை யோசித்தேன் பட் ஆனால் கன்டினியூ பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா என்ட்ரி கொடுங்க. சக்ஸஸ் ஆன தன்மையில் ஒரு ஏதாவது ஒரு நிபுணத்துவ கல்வினாக்கா ஆய்வு கல்வியும் ஆராய்ச்சி கல்வி இந்த மாதிரி ஏதாவது ஒரு
இந்த மாதிரி ஒரு தன்மையில் கல்வி தன்மையில் இறங்குனீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எப்போயுமே ஒரு ஸ்டில் லாஸ்ட் வரைக்குமே புக்ஸ் படிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, ஒரு கலையாக இருக்கலாம், ஒரு நூலாக இருக்கலாம், ஒரு ஃபிலாசபியாக இருக்கலாம், ஏதோ ஒரு தன்மையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வர்றதுன்றது உங்களுடைய மீதி காலத்தை அழகாக மூவ் பண்ணுறதுக்கான அறிவுடைய மனிதராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இல்லை நான் படித்தது போதும், நான் கற்றுக்கிட்டது போதும், நான் தெரிஞ்சுக்கிட்டது போதும் அப்படின்னு ஒரு இடத்துல லேக் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கிரேடான காலகட்டங்கள் இது. அப்போ அப்கிரேடான காலகட்டங்களில் எப்படி சர்வைவல் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய நாலேஜ் தான் தீர்மானிக்கும். இந்த நாலேஜ் என்ன பண்ணணுனாக்கா, நீங்கள் படித்த கல்வியாக இருக்கலாம், நீங்கள் பட்ட அனுபவமாக இருக்கலாம். இந்த அனுபவத்தை விட மற்றவங்க பார்த்த அனுபவத்தை நீங்கள் கல்வியாக தான் நான் கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு நூல் வழியாவோ ஏதோ ஒரு மீடியா வழியாக தான் நீங்கள் உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கான ஸ்கில் எது அப்படின்றத நீங்கள், ஏன்னா ஸ்கில்ன்றது 3 கூட 4 இருக்கான். அப்படின்றப்போ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், இந்த ஸ்கில்லை வச்சு எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும், இந்த ஸ்கில்லை எப்படி காசாக்கணும் அப்படின்றது மட்டும் தான் திங்க் பண்ணணும். அப்போ அந்த ஸ்கில்லை காசாக்க தெரிஞ்சிச்சுனாக்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு எனாமரஸாக ஒரு ஏர்னிங் பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு ஃபயர் மாதிரி ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கிறது, ராசியாதிபதி 8ல் இருக்கிறது அப்படின்றதும், அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 5ல் இருக்கிற ராகுவோட அவர் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டைம் ஆஃப் பீரியட். அப்படின்றப்ப இப்போ புனர்பூசம் அப்படின்றப்ப குருவோட சாரத்தில் தான் இருக்காருன்றப்ப 8ல் இருந்தாலும் திடீர் யோகங்கள், திடீர் தின வரவுகள் இதெல்லாமே இருக்குது. அப்போ 8ல் இருந்தாலும் புனர்பூசம் அப்படின்ற சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப உங்களுக்கு 2-5 தான் ஒர்க் பண்ண போகுது. அவர் 7ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தால் கூட அது சுமூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதிகபட்சம் பிரியறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்காது. அதனால் எந்த விதமான அதுக்கு உண்டான முஸ்திப்புகளோ, அதுக்கு உண்டான முன்னெடுப்புகளோ, அதுக்கு உண்டான கருத்து வேறுபாடுகளை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருசாக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி 7ல் இருக்கார், அதுவும் சந்திரசாரம் பெற்ற தன்மையில் இருக்குது, சந்திரன் 6ல். அப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வேணால் வரலாம், மனக்கசப்புகள் வேணால் வரலாம். ஏன்னா 5ல் வரப்போகிற சனி அப்படின்றது உங்களுக்கு பெருசாக மந்தத்தன்மையை தான் கொடுக்கும். அப்போ மந்தத்தன்மை கொடுக்குது அப்படின்னம்னாக்க முக்கியமான முடிவுகள்லாம் பெருசாக எடுத்துறாதீங்க. அப்போ ஃபேமிலி வைஸு எதாக இருந்தாலும் அப்படியே விடுங்க. அது பட ஸ்மூத்தாக ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஒரிஜினலாகவே உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தன்மை தான் இருக்குது. 5 கெட்டு போயிருக்கு, ஒரு 7 கெட்டு போயிருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் இன்டர்னல் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் பெரிய அளவில் முடிவுகள்லாம் எடுக்கணும் பிரிவு தொடர்பான. மற்றபடி எதுவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டோட்டல் லைஃபு ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குமோ ஒழிய, மற்றபடி இந்த டைம் பீயிங், இந்த அயன காலம் அப்படின்றது அதிகமாக இப்போ வேலை வழி சிக்கல்களோ, ஜாப் வைஸு ஒரு சிக்கல்களோ, பிஸ்னஸ் வைஸ் சிக்கல் இருந்தால் கூட நினச்ச மாதிரி உங்களுக்கு சித்திரை வயசு ஆணி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணும் பட்சத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 தான் இயங்க போகுது. 5ன்றது இந்த இடத்துல குரு 8ல் சுவிட்ச் ஓவர் ஆகிடுவார் மே மாதத்துக்கு பிறகு. 8ல் 2-5 கூட 8ல் போகிறதுன்றது, அதுவும் குருவாக இருக்கும் பட்சத்தில் நுணுக்கமான, எப்பவுமே குரு மறையிறது அப்படின்றது 8ஆம் இடத்துல இருக்கிறது தர்க்க ஞானம் பெறுவாங்க. 8ஆம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டாலே தர்க்க ரீதியாக அவரை வெல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களால ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் வைக்க முடியும் அந்த மாதிரி 8ல் குரு இருக்கிறப்ப. அப்போ விருச்சிக ராசிக்கு 8ல் குரு வரப்ப உங்களுக்கு 2-5 கூட 8ல், சிந்தைன்றது 8ல் அப்படின்றப்ப சிந்தை மட்டுப்படாது, அது ஆய்வுப்படும். 8ன்றது மர்மஸ்தானம், அது புதிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது ஸ்தானம். அப்படின்றப்ப இந்த இடத்துல என்னென்னா குரு செவ்வாய் அட் ப்ரெசென்ட் இருக்கார், அவர் மூவ் ஆகிடுவார் 5ஆம் மாதத்துக்கு பிறகு. ஆனால் குரு 8ஆம் இடத்துக்கு ப்ளே பண்ணுவார் 5ஆம் மாதத்துக்கு பிறகு. அப்படின்றப்ப உங்களுக்கு எதெல்லாம் இது வரைக்கும் தெளிவற்ற தன்மையில் இருந்தீங்களோ அதிலெல்லாம் முக்கியமான தெளிவான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழப்பம் ஃபுல்லாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குழப்பமற்ற தன்மையில், தெளிவான தன்மையில் ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக ஒரு பெருவாரியான லாபத்தை தரதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா குரு 8ல் இருக்கிறப்ப 2-5 தான் இயங்க போகுது அப்படின்னோம்னா மறைமுக ஆதாயங்கள் அதிகமாக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இருக்கும். இந்த இடத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு தான் பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ, கடனற்ற தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, பெரிய அளவில் நீங்கள் மகிழ்ச்சி, மறைமுகமான நேர்முகமான மகிழ்ச்சிகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இந்த அயன காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அட் ப்ரெசென்ட் ஜாப் வைஸ் ஒரு லேக் மட்டும்தான் இருக்குது. அதை உங்களுடைய தைரிய குறைபாடு தான் காரணம். அதில் உங்களுடைய யூனிக்கான உங்களுடைய திறமையை நீங்கள் காசாக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு ஏர்னிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸாக பார்த்து பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்க்கணும்,
அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு எனக்கு அனுப்புங்க. கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான நாம்ஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு ஆடியோ ஃபைலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.